ஹலோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள் மற்றும் பாலியல் நோய்களுக்கான விழிப்புணர்வு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேத்துக்கு நோயெல்லாம் வருதில்ல, அதுக்கப்புறம் இந்த பாலியல் நோயெல்லாம் வருதில்ல, இந்த எய்ட்ஸு அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான கொரோனா அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நோய்களுக்கான விழிப்புணர்வு. இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் வந்துருச்சு, ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க முடியாத நோய்களாகட்டும், இல்லை வந்துட்டு போகிற நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள், இந்த பாலியல் நோய்கள், இப்படி தான் அந்த நோய்கள் எல்லாம் பிரிக்கலாம். அதாவது பாலியல் ரீதியாக தப்பு பண்ணி பாலியல் ரீதியாக தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வருது. இந்த முத்தம் கொடுக்கறது, இந்த செக்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. முதல்ல நோய்கள் தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒருத்தர்கிட்ட நம்மக்கிட்ட நோய் பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த நோய்கள்ங்கிறது சாதாரணமான விஷயங்கள் தான். இந்த நோய்கள் வந்துட்டு அப்படியே செத்துருவோம் அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம ஹெல்த்தாக இருந்தாலே வாழலாம். ஒரு யோகா பண்ணுங்கள், ஒரு யோகா பண்ணுங்கள், பசிச்சு சாப்பிடுங்க, வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா சைவம், அதாவது காய்கறிகள் சாப்பிடுங்க, யோகா பண்ணுங்கள், கராத்தே பண்ணுங்கள், டான்ஸ் ஆடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான நோய்கள் வர்றது நமக்கு கொஞ்சம் சாதாரணமான விஷயங்கள் தான். இந்த மாதிரி நோய்களில் தாக்கி நம்ம இறந்து போகிறதும் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான விஷயங்கள் தான். அதனால் பெருசாக கோவப்படாதீங்க. இந்த மாதிரி நோய்கள் தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த பாலியல் நோய்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னா இவன் அந்த மாதிரி தப்பான பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்கள ஒதுக்கிலாம் வச்சிடாமல் அவங்கள ஆறுதல் கொடுங்க, அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒதுக்கி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தாக்காதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த நோய் பரவையெல்லாம் நினைக்காதீங்க. நோய்கள் பரவினாலும் நம்ம வாழ முடியும். நிறையா இந்த எய்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ கொடூரமான நோய், மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நோயெல்லாம் வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, உடனே சாக முடியாது. அதாவது உடனே சாக வராது. இந்த கொரோனா மாதிரிலாம் உடனேலாம் சாக முடியாது. அப்படியே வாழலாம், அப்படியே போயிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அதில் அப்படியே நம்ம அப்படியே ஃப்ளோவாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நோய்கள்லாம் பரவிடுச்சுன்னா இன்னும் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி காலங்களில் நிறைய மிருகங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நோய்கள் வருது. நிறையா பொல்யூஷன்ஸு, நிறைய இந்த சாக்கடை, இந்த மாதிரியான இடங்கள், அதான் அசுத்தமான இடங்கள் இருந்தாலும் மனுஷனுக்கு நோய் பரவுது. பாவம், ஏதோ ஆர்வ கோளாறுல உணர்ச்சி பூர்வமாக ஏதோ தவறு பண்ணிடுறாங்க, ஒரு பாலியல் தொடர்பு வச்சிடுறாங்க, ஒரு காதலியோடையோ இல்லை யாராவது ரொம்ப ஒரு பிடிச்ச நபரோடைய பாலியல் ரீதியாக தொடர்பு வச்சிடுறாங்க. அதில் ஏதாவது நோய் பரவிடுச்சுன்னா அவங்களுக்கு பாவம் நம்ம என்ன சொல்கிறது. இந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து நமக்கு நோய் பரவிடும் அப்படின்னு நினச்சா அவங்க ஒதுக்கிறது, புறம் பேசுறது, அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறது, அவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நார்மலாக அவங்கக்கிட்ட எல்லா நபரும் போல் சாதாரணமாக பழகுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள ஆறுதல் கொடுங்க. நம்மளும் நார்மலாக இருந்தோம்னா ஒன்றும் இல்லை, பசிச்சு சாப்பிட்றது, யோகா, டான்ஸு, எக்ஸசைஸ் இதெல்லாம் நார்மலாக ஜாலியாக பண்ணிவிட்டு ஓவராலாம் பண்ண வேணாம். ஜாலியாக பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணிவிட்டு மனசை லேசாக்கிட்டு இந்த வெஜிடேரியன் காய்கறிகளை சாப்பிட்டுட்டு நம்மளும் ஹெல்த்தாக வாழலாம். நார்மலாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அவங்களெலாம் ஓவராக தொந்தரவு பண்ணாதீங்க. பிரச்சனை வேணாம். நோய்கள்னால அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது, அவங்கள போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ண தேவையில்ல. பாய்.